தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா Asphalt 9 எப்படி உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் வச்சிருக்க மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா Note 5 Pro தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. பட் ஆனால் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஊருக்கு வரல. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ் நான் டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து டிஸ்பிளேயோட செட்டிங்ஸ் காமிக்கிறேன். ஹை கிராஃபிக்ஸில் தான் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது, ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பிளிப்பைன்ஸில் மட்டும்தான் விட்டுருக்காங்க, இன்னும் நம்ம ஊருக்கு வரலை. ஸோ இப்போ இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறன்ற டீட்டெயில் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறன்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்னோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் மொபைலுக்கு என்னென்ன ப்ரௌசர் இருக்கோ அது எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்சன் ப்ரௌசர் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ எம்சன் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லிங்க் வந்து லோட் ஆகுது. ஸோ இந்த லிங்க் லோட் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் ஆட் ஓடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோ அண்ட் டெனின்னு கேட்குது. இது வந்து நான் டெனி கொடுத்துக்கிறேன். ஸோ மேலே கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 5 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண பிறகு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும். இப்போ நான் இதை வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்கிப் கொடுத்ததும் அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Asphalt 9 ஜிப் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து டவுன்லோட்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இது வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த ஃபைல் வந்து எப்படி வேணால் டவுன்லோட் பண்ணலாமா, எனி வழியில் டவுன்லோட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட்னு கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள். ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.3 GB கிட்ட வருது. ஸோ இந்த 1.3 GB நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் ஸோ நான் சொல்கிற ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் ஓப்பனர். இந்த ஆப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கான ப்ராப்பரான அதாவது உங்களுக்கான ஜிப் ஃபைலை நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோல்டருக்குள்ளே போகும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆச்சோ அந்த இடத்துல தான் நீங்கள் இப்போ போகணும். ஸோ என்னோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெகான்ற ஃபோல்டரில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Asphalt 9 ஜிப்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்ணுறேன், ஜிப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கான ஃபைலை வந்து நீங்கள் எடுக்கவே முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் இல்லை 15 செகண்ட் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கான ஜிப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிகே ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் கொடுத்ததும் இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அகைன் நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு டன் தான் கொடுக்கணும், ஓப்பன் கொடுத்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபைல் வந்து எரரில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த முக்கியமான ஃபோல்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.3 GB இருக்குது. இந்த ஃபைலில் தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். இதை காப்பி பண்ணி ஸோ இப்போ வந்து நான் காப்பி கொடுத்துக்கிறேன். மறுபடியும் நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ பேக் வந்துட்டு எல்லா கேம் ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு OBBன்ற ஃபோல்டரில் தான் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இந்த ஃபோல்டர் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் கொடுக்கணும். பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோல்டர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கான ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும் கேம் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் முடித்த பிறகு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஒர்க் ஆகாது. அதனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு VPN ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் VPN. ஸோ இப்போ நான் வந்து VPN கொடுக்குறேன். ஸோ இப்போ VPN கொடுத்ததும் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் VPN நான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது.
ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சூஸ், இப்போ நீங்கள் லொக்கேஷன் ஒருவேளை புதுசாக நீங்கள் செலக்ட் பண்ணுறவரா இருந்தீங்கன்னா சூஸ் த லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. மேலே வந்து சர்ச் பார் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா PH அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். PHன்னு கொடுத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர்ன்ற ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிலிப்பைன்ஸ்ன்றது உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிலிப்பைன்ஸ்க்கு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. அதாவது நீங்கள் இந்தியாவில் தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் இருக்க மாதிரி, பிலிப்பைன்ஸில் இருக்க மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கேம்ஸ், அதாவது நீங்கள் பிலிப்பைன்ஸில் இருக்க மாதிரி இருக்கனால ஸோ இந்த கேம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த கேமை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை தான். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து செக் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து லோட் ஆன பிறகு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கேம் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கும். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை கிராஃபிக்ஸில் ஒர்க் ஆகுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் விளையாடிட்டு இருக்க மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா Note 5 Pro மொபைலில் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா 636 சிப்செட்டில் இருக்குது. ஸோ அதனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ இதோட கேமிங் செட்டிங்ஸ் நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிராஃபிக்ஸ் மோடில் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் நார்மல் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோடுன்னு வச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு மோடுக்கு மாற்றிடும். ஸோ ஒருவேளை ஒரு 2 GB ரேம் இல்லை 3 GB ரேம் ஒரு மொபைலில் வச்சுருக்கீங்க Asphalt 9 வளரும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு நீங்க மாத்திக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்னு கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்னா உங்க மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அதுவே சூஸ் பண்ணிக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஃபிக்ஸ் லெவல் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணும். ஸோ இப்போ இந்த கேமோட கிராஃபிக்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கேம் பிளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவை, அதனால் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு ஸ்டேஜஸ் வச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் லெவல் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிராஃபிக்ஸ் இருக்கனால கேமோட ஸ்மூத்னஸ், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டியில் உங்களுக்கு இருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த கேமில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது. நீங்கள் ஹெட்செட்டில் போட்டு விளாண்டிங்கன்னா பேக்ரவுண்டில் சூப்பரான மியூசிக் எல்லாமே ப்ளே ஆகுது. ஸோ இப்போ இந்த கேம் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம பார்க்கலாம். அங்கே பாரு போடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான கேம் பிளே தான், ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அல்ட்ரா கிராஃபிக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஹை கிராஃபிக்ஸ் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்கன்னா, அதாவது ஹை பர்ஃபார்மன்ஸ் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட மொபைலில் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்காது. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூட்டும் தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரூட் தேவைப்பட்டது. இதுக்கு வந்து ரூட் எதுவுமே தேவையில்லை, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.